மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. நான் இன்னைக்கு நைட்டே கொடைக்கானல் கிளம்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் காவேரி வந்து என்னோட பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன், தயவு செய்து நீங்கள் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. விஜய் வந்து ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தாத்தா கூட இருந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க, அவள் தான் சொல்கிறாளடா மாதிரி எதுக்கு நீ கொடைக்கானல் போகணும்னு குதிச்சிட்டு நிற்க, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தாத்தா வந்து நீ உள்ளே போறியாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன்னு, உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நான் போகிறேன், அதே மாதிரி அவள் வந்து போனால் திட்டுறாள், இவன் எதுக்கு அங்கே போகிறான், இவன் அங்கே போக வேண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. விஜய் வந்து பாட்டி எதுக்கு தாத்தா இப்படி காவேரி பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க, அவளுக்கு என்ன பிடிக்காம என் கூட வாழாமல் இருக்கா, அவங்க அம்மாவால் தான் என் கூட வராமல் இருக்கா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் தயவுசெய்து பாட்டியை காவேரியை பற்றி பேச சொல்லாங்க தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ப்ராமிஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஓவராக அதையும் இதையும் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. தாத்தா தான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காவேரி வீட்டிலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க அவங்க வீட்டுக்கு. கங்கா வந்து பாட்டிக்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க, உடம்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, நான் அந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டை எப்படியாவது வாங்கிருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காவேரி வந்து அவன் வந்து நம்மளோட பத்திரத்தை வச்சுருக்கான், வச்சாலும் பிரச்சனை இல்லை, அவன் இப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் நம்ம அப்பா வந்து அவன்கிட்ட கையால் பத்திரத்தை கொடுத்தாருன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்கும்போது, நம்ம அப்பா செத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த பேங்க்ல இருந்து அந்த பத்திரத்தையே மீட்டோம், அதனால் அது வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாரதா சொல்கிறாங்க, எப்படியாவது இந்த வீடை நம்ம வாங்கிடணுடி, உங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டினார், எனக்கு மட்டும்தான் தெரியும், அதே மாதிரி பிள்ளைங்க 4 பேர் லைஃப்பையும் நல்ல மாதிரி நடத்தணும்னு கூட நினச்சாரு, இப்போ பார்க்குறதுக்கு அவர் இல்லை, அதனால் நீ வந்து கலெக்டர் ஆயிரு, உன் கல்யாண லைஃப் எப்படியோ ஆச்சுட்டு இனிமேலாவது நீ நல்லா இருக்கணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கிட்டேயும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கங்கா கிட்ட வந்து நீ உன் தொழிலில் மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி கங்கா கிட்ட சொல்கிறாங்க. நர்மதா கிட்ட நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே ப்ராமிஸ் வாங்குறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.